Hi friends, நீங்க பார்த்துட்டு இருக்கிறது NS Tech Channel. நான் உங்க ஷெரோன். நான் என்னோட Facebookல ஒரு போட்டோ அப்லோட் பண்ணியிருந்தேன். இந்த போட்டோவை நீங்க எப்படி எடிட் பண்ணீங்கன்னு சொல்லி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் என்கிட்ட கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக தான் நான் இந்த வீடியோ பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவில் இந்த ஃபோட்டோவை எப்படி எடிட் பண்ணான்னு சொல்லி அப் டு என்பதை பக்காவாக போட்டிருக்கேன். நீங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களோட ஃபோட்டோவை இதே போல் எடிட் பண்ணிக்கொள்ளலாம். நான் ஜஸ்டே ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவில் உங்கள் ஃபோட்டோட பேக்ரவுண்டை எப்படி ஈஸியாக சேஞ்ச் பண்ணலாம்னு பார்த்துருந்தோம். நீங்கள் அந்த வீடியோ என்ன பார்க்குறேன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். மறக்காம போய் அந்த வீடியோவையும் செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இன்னும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. கூடவே கிரியேட்டர் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அப்போ தான் நாம் போடுற வீடியோக்குள்ளே நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிஞ்சு கொள்ளலாம். நான் என்னோடய ஃபோட்டோவை எடிட் பண்ணுறதுக்கு லைட்ரூம் பிக்சார்ட் என்ற இந்த ரெண்டு ஆப்பையும் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த ரெண்டு ஆப்போட லிங்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் போய் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு நான் லைட்ரூம் ஆப்பை ஓப்பன் பண்ணி நான் எடிட் பண்ண போகிற ஃபோட்டோவை செலக்ட் பண்ணுறேன். லைட்ரூம் ஆப்பில் நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டாக நாங்கள் ப்ரொஃபைல் ரெண்டு ஆப்ஷனுக்கு போகலாம். இதில் உங்களோட ஃபோட்டோ கேட்ட ப்ரொஃபைலை செட் பண்ணுங்கள். என்னோடய ஃபோட்டோவுக்கு மாடல் நம்பர் 400 ப்ரொஃபைல் செட் ஆகாமல் நினைக்கிறேன். ஓகே, இது செட் ஆகுது. நானே செட் பண்ணுறேன். ஓகே, ப்ரொஃபைல் செட் பண்ணி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டாக லைட் என்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டாக எக்ஸ்போஸரை அட்ஜஸ்ட் பண்ணுறேன். நான் இந்த லைட் என்ற ஆப்ஷனை எப்படி எடிட் பண்ணுறேன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதே போல் நீங்களும் உங்களோட ஃபோட்டோவுக்கு எடிட் பண்ணிக்கொள்ளுங்க. ஓகே, நான் இப்போ லைட் என்ற ஆப்ஷனை எடிட் பண்ணி முடிச்சிட்டேன். நெக்ஸ்ட்டாக கலர் என்ற ஆப்ஷனுக்கு போகலாம். அதில் ஃபஸ்ட்டாக டெம்ப் இருக்குது. நாங்கள் டெம்ப் அட்ஜஸ்ட் பண்ணலாம். நாங்கள் டெம்பை ரைட் சைடு அட்ஜஸ்ட் பண்ணும்போது எங்களோட ஃபோட்டோ வந்து ஒரு yellow கலர் அடிக்கும். லெஃப்ட் சைட் கொண்டு போனோம்னு சொன்னால் ஒரு ப்ளூ கலர் லைட் ஒன்று அடிக்கும். எங்களுக்கு அது தேவையில்லை, நாங்கள் 0ல் வச்சுக்கொள்ளலாம். நெக்ஸ்ட்டாக டின்ன்ற ஆப்ஷன், அதை வந்து நாங்கள் ரைட் சைட் கொண்டு போகும்போது ஒரு மஜந்தா கலர் அடிக்குது. லெஃப்ட் சைட் வரும்போது ஒரு க்ரீன் கலர் அடிக்குது. எனக்கு அது தேவையில்லை, அதை நான் 0ல் வச்சுக்கொள்கிறேன். நெக்ஸ்ட்டாக வைப்ரன்ஸை நான் ரைட் சைட் கொண்டு போகும்போது என்னோடய ஃபோட்டோ கலர்ஃபுல்லாக மாறுது. என்னோடய ஃபோட்டோ கேட்டது போல் நான் அதை செட் பண்ணுறேன். சேச்சுரேஷன் அதை நான் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கொள்ளலாம். அதுவும் அதே போல் தான். நெக்ஸ்ட்டாக இந்த கலர் ஆப்ஷனுக்கு ஒரு மிக்ஸ் என்ற ஆப்ஷன் இருக்குது. அதை நாங்கள் செலக்ட் பண்ணணும். அதில் நிறைய கலர் கொடுத்துருக்காங்க. நான் ஃபஸ்ட்டாக க்ரீனை செட் பண்ணுறேன். இதே போல் அதில் நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நாங்கள் எங்களோட ஃபோட்டோவில் எந்த கலரை அட்ஜஸ்ட் பண்ண வேணுமோ அந்த கலரை வந்து நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கொள்ளலாம். நான் என்னோடய ஃபோட்டோவில் க்ரீன் அண்ட் ப்ளூவை வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டாக ப்ளூவை வந்து நாங்கள் இன்க்ரீஸ் பண்ணும்போது என்னோடய ஃபோட்டோவில் இருக்கிற அந்த ப்ளூ கலர் வந்து எப்படி மாறுதுன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் என்னோடய ஃபோட்டோவுக்கு ஏற்றது போல் நான் அதை செட் பண்ணுறேன். இந்த மிக்ஸ் அண்ட் ஆப்ஷனில் இருக்கிற கலரை வந்து நீங்கள் உங்களோட ஃபோட்டோக்கு ஏற்றது போல் செட் பண்ணிக்கொள்ளுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த கலர் அண்ட் ஆப்ஷன் எடிட் பண்ணி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டாக எஃபெக்ட் அண்ட் ஆப்ஷனுக்கு போகலாம். இதில் வந்து ஃபஸ்ட்டாக டெக்ஸ்சர் அண்ட் ஆப்ஷன் இருக்குது. அதை நாங்கள் இன்க்ரீஸ் பண்ணக்கூடாது. அதை நாங்கள் இன்க்ரீஸ் பண்ணும்போது எங்களோட ஃபோட்டோட குவாலிட்டி வந்து குறையும். இப்போ நான் அதை டிக்ரீஸ் பண்ணுறேன். அதை நாங்கள் டிக்ரீஸ் பண்ணால் தான் எங்களோட ஃபோட்டோட குவாலிட்டி வந்து நல்ல பக்காவாக வரும். நெக்ஸ்ட்டாக கிளாரிட்டியை நான் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுறேன். உங்களோட ஃபோட்டோக்கு ஏற்றது போல் இந்த கிளாரிட்டி என்ற ஆப்ஷனை செட் பண்ணிக்கொள்ளுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் கிளாரிட்டி என்ற ஆப்ஷனை எடிட் பண்ணி முடிச்சுட்டேன். நெக்ஸ்ட்டாக அதில் விண்டேஜ் என்ற ஆப்ஷன் இருக்குது. அந்த ஆப்ஷனை நான் செட் பண்ணணும். அதை நான் என்னோடய ஃபோட்டோக்கு ஏற்றது போல் கொஞ்சம் குறைச்சி கொள்கிறேன். இப்போ நான் எஃபெக்ட்ன்ற அந்த ஆப்ஷனை எடிட் பண்ணி முடிச்சிட்டேன்.
என்னோடய ஃபோட்டோவுக்கு கலர் காணான்னு நினைக்கிறேன். நான் என்னோடய ஃபோட்டோ கலரை இன்க்ரீஸ் பண்ணணும்னு சொன்னால் வைப்ரன்ஸ் அண்ட் சேச்சுரேஷனை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணணும். நான் இப்போ அந்த 2 ஆப்ஷனையும் இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த ஃபோட்டோவை இந்த லைட் ரூம் ஆப்பில் எடிட் பண்ணி முடிச்சிட்டேன். நான் இந்த ஃபோட்டோவை எடிட் பண்ணுறதுக்கு முதல் எப்படி இருந்தேன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் இந்த ஃபோட்டோவை எடிட் பண்ணி முடித்ததுக்கு அப்புறமா எப்படி மாறி இருக்குன்னு பாருங்கள். ஸோ நீங்களும் இதே போல் உங்களோட ஃபோட்டோவை எடிட் பண்ணிக்கொள்ளலாம். நெக்ஸ்ட்டாக நான் பிக்சார்ட் ஆப்பில் இந்த மோட்டோ பைக்குக்கு ஒரு லைட் எஃபெக்ட் கொடுக்க போகிறேன். நீங்கள் நார்மலாக ஒரு ஃபோட்டோவை எடுத்துகிட்டு நீங்கள் அதுக்கப்புறமா பிக்சார்ட் ஆப்பில் அந்த லைட் எஃபெக்டை கொடுத்துக்கொள்ளலாம். நான் எப்படி அந்த எஃபெக்டை கொடுக்குறேன்றதை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் இப்போ பிக்சார்ட் ஆப்பை ஓப்பன் பண்ணுறேன். நான் அந்த லைட் ரூம் ஆப்பில் எடிட் பண்ண இந்த ஃபோட்டோவை இப்போ இதில் செலக்ட் பண்ணுறேன். இப்போது நான் இந்த மோட்டோ பைக்குக்கு லைட் எஃபெக்ட் ஒன்று கொடுக்க போகிறேன். அதுக்கு நாங்கள் ஆட் ஃபோட்டோக்குள்ளே போகணும். நான் இந்த ஃபோட்டோன்னு லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டாக பிளைண்டான ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை செலக்ட் பண்ணுங்கள். அதில் ஸ்க்ரீனை செலக்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஸ்க்ரீனை செலக்ட் பண்ணிங்கன்னு சொன்னால் அந்த ஃபோட்டோ இப்படி மாறும். அதுக்கப்புறமா உங்களோட பைக் லைட்டுக்கு மேலே அந்த லைட் எஃபெக்டை வச்சுட்டு நீங்கள் அந்த லைட் எஃபெக்டை இதே போல் எடிட் பண்ணிக்கொள்ளுங்கள். நீங்கள் நார்மலாக உங்களோட ஃபோனில் எடுக்கிற ஃபோட்டோவை பக்கா லெவலில் ப்ரொஃபஷனலாக எடிட் பண்ணுறதுக்கு நான் இதே போல் நிறைய டியூட்டோரியல் அப்லோட் பண்ணலாம்னு இருக்கேன். நான் இந்த வீடியோவில் பண்ண இந்த எடிட் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணி விடுங்க. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. நீங்கள் பண்ணுற இந்த லைக்கும் இந்த ஷேரும் தான் நான் நெக்ஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஜெஸ்டர்டே நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். அந்த வீடியோவுக்கு எனக்கு சில ஃப்ரெண்ட்ஸ் வந்து சப்போர்ட்டிவாக கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் உங்களோட சப்போர்ட்டுக்கு. நான் இதே போல் இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.